ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம புது சீரிஸோட 4th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஷீச்சியை கொல்றதுக்காக கையில இருந்து அம்ப விட்டுருந்த அந்த சின்ன தளபதி அதோட தான் முடிஞ்சது. கரெக்டா நம்ம ஷீச்சி விட்டா போதும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்க அந்த அம்பு கொஞ்சம் தள்ளி போறதுக்குள்ள அங்க வர வைஷாவ் கையில இருக்கிற வாளால அம்ப தட்டி விட்டுறான். சின்ன தளபதிக்கு ஒண்ணும் புரியல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அவதான் ஷிண்டுவை காப்பாத்திருக்கா, ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை மக்களும் காலி ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வைஷாவ் நேரா தேடி போயிட்டு இருக்கான் அவளை. இன்னொரு பக்கம் வேகமா ஷீச்சி ஓடி போறா. ரெண்டு பக்கமும் டார்கெட் பண்றாங்க கொல்றதுக்கு. என்ன பண்றதுன்னு புரியலையே அப்படின்னு ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடம் அமைதி ஆயிடுது. ஷீச்சி பாக்குறா, சரி ஓகே இப்ப கிளம்பி ஓடிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்க கரெக்டா அந்த பக்கம் லூயனோட ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஷீச்சி இங்க வா, சீக்கிரமா வா, ஓடி போயிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஷீச்சி ஒரு செகண்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஷீச்சி நடுவுல நிக்கிறா. ஒரு பக்கம் ஃபுல்லா லூயனோட ஆளுங்க வந்து நின்னுடுறாங்க. இன்னொரு பக்கம் பின்னாடி பார்த்தா அதுக்குள்ள வைஷாவோட ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. ஷீச்சி வைஷாவையும் மறுபடியும் பார்த்துட்டு இருக்க வைஷாவும் இறங்கி பக்கத்துல வரான். லூயன் வந்துடுறான். ஷீச்சி இங்க வா, உனக்கு எல்லாமே இப்ப குழப்பமா தான் இருக்கும், எனக்கு புரியுது, நான் உன்னை காப்பாத்துறேன், பிளான் எல்லாமே பக்காவா இருக்கு. 13 வயசுல உங்க வீட்டுக்கு நான் வந்த ஒரு ரெஃப்யூஜியா, எங்க வீட்டுல ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 18 வயசுல தான் அங்க இருந்து கிளம்பி போனேன். ஆனா என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்த நாள் எல்லாமே அந்த 5 வருஷம் தான் உன் கூட இருந்ததுதான். உனக்கு இருக்கிற குழப்பத்தெல்லாம் நான் கொஞ்சமா கிளியர் பண்றேன், என் கூட வந்துரு, பிளீஸ் வந்துரு அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. உடனே இங்க இன்னொரு தளபதி பார்த்துட்டு வைஷாவ் கிட்ட நீங்களும் கூப்பிடுங்க, நீங்களும் உங்க பதிலுக்கு பேசுங்க அப்படின்னு சொல்ல இங்க வா அப்படின்னு மட்டும் வைஷாவ் கூப்பிடுறான். இதுக்கு நீங்க பேசாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு தளபதி சொல்லிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் லூயன் ஷீச்சியை பார்த்து நான் உன்னை வந்துட்டு பொக்கிஷம் மாதிரி பார்த்துட்டு இருக்கேன், உனக்கே அது தெரியும் தானே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க வைஷாவ் பாக்குறான். இதுக்கும் மேல அவ எங்க வர போறா அப்படின்னு. ஷீச்சி திரும்பி பாக்குறா, நீ என்ன பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிட்டங்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மத்தவங்களா நீ தூசியை விட கேவலமா மதிக்கிற அப்படின்னு லூயன் பக்கம் வராம நம்ம வைஷாவ் பக்கம் திரும்பி ஓட ஆரம்பிச்சிடுறா. உடனே லூயனோட அங்கிள் அவளை கொல்லுங்க அப்படின்னு அம்பர்லாம் விட ஆரம்பிக்க அதுக்குள்ள பாஞ்சு வந்துடுறான் நம்ம வைஷாவ். திடீர்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சு அவளை இந்த பக்கமா திருப்பி காப்பாத்துறான். வைஷாவோட ஆளுங்கெல்லாம் லூயன் ஆளுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் பாக்குறான், லூயனை பார்த்து இதுக்கு மேல இங்க இருக்க வேண்டாம், வா ஓடி போயிடலாம் அப்படின்னு அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறான். வைஷாவ் அது வரைய ஷீச்சியை கட்டி பிடிச்சிட்டே இருக்கவன் டக்குன்னு ஷீச்சி அவனை விட்டு தள்ளி போயிடுறா. அடுத்து ஒரு விடுறா பாருங்க, ஒரு அரை பயங்கர அரை ஒண்ணு விட்டுடுறா. ஒண்ணும் புரியாம வைஷாவே ஷாக் ஆயிட மத்த தளபதிங்க அத்தனை பேரும் உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஷீச்சிக்கே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல, கோவத்துல அரைஞ்சிட்டோம் அப்படின்னு டக்குன்னு கீழே உட்காந்து அழ ஆரம்பிக்க வைஷாவ் மத்த தளபதிங்களெல்லாம் பாக்குறான். தளபதிங்கெல்லாம் பார்த்துட்டு சரி சரி ஓடுறான் பாரு, எதிரி போய் பிடிக்க போலான்னு அங்க இருந்து கத்திட்டு அப்படியே ஓடி போயிடுறாங்க. வைஷாவ் பாக்குறான், இவளை வேற சமாதானப்படுத்தணுமா அப்படின்னு கூட்டு போய் அவளை உட்கார வச்சு இந்த இடத்துல கால் சொலுக்கு பிடிச்சிட்டு இருக்கு, இங்க வலிக்குதா அப்படின்னு கேட்க ஷீச்சி ஆமான்னு அழுதுகிட்டே சொல்றா. அங்க போர்க்களத்துல அவன் சண்டை போடும் போது கால் உடைஞ்சு எலும்பெல்லாம் வெளியே தெரிஞ்சது, அப்பயே அதை தூக்கி உள்ள போட்டுட்டு சண்டை போட்டாங்கன்னு சொல்ல ஷீச்சி உடனே பார்த்துட்டு ஆமா நீங்க கம்பேர் பண்றதுக்கு வேற ஆளே இல்ல, இத்தனை வருஷமா பழக்கப்பட்டு போர்க்களத்துல இருக்கிறவங்களும் பொத்தி பொத்தி வீட்டுல வச்சு வளர்க்கப்பட்ட நானும் ஒன்னா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. வைஷாவ் அதை பார்த்துட்டு அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு அவளோட கைய பாக்குறான். கைய நெருப்புல காட்டி கயிறு இருக்கும் போது கையெல்லாம் சுட்டு புண்ணா இருக்கு, இது ரொம்ப காயப்பட்டிருக்கா அப்படின்னு கேட்க இந்த காயத்துக்காக நான் ஒன்னும் அழல, ஒருவேளை மக்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க என்னை விட அதிகமானு எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன பண்றது, நீங்க ஒரு வார்த்தை கூட என் பேச்சை கேட்காம நான் என்ன நினைப்பேன்னு கூட தெரியாம நான் ஓடி போயிட்டேன்னு நினைச்சு என்ன கொல்றதுக்கு உத்தரவு போட்டிருக்கீங்க, நீங்க மறுபடியும் வருவீங்க, உங்க முகத்தை பாப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல, அந்த சின்ன தளபதியோட அம்பு மட்டும் என்ன குத்தி இருந்தா நான் உயிரோடையே இருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதான் நான் உன்னை காப்பாத்திட்டேன்ல அப்படின்னு வைஷாவ் சொல்றான். அதுக்கு முன்னாடி நம்ம வீரர்கள் மனசு நல்லா இருக்கணும்னா ஷீச்சியை கொல்லுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஷீச்சி கேட்டுட்டு இருக்கா. வைஷாவ் பாக்குறான், சரி ஓகே இங்க பாரு, போருக்கும் ஒரு பொண்ணுக்கும் நடுவுல என்ன சம்மதம், நீ எதுக்கு இதுல வர, தலையிடாம இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்க ஷீச்சி உடனே நான் தலையிட்டு இருக்க கூடாதான், ஆனா ஷிண்டுவை காப்பாத்தணும், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பாவம் நினைச்சேன், அதே மாதிரி பண்ணிய நான் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது கிடைக்கும், அதனால நான் இங்க கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த கல்யாணத்தை டிலே பண்ணி உங்களுக்கு சிச்சுவேஷனை உருவாக்குனேன், தப்புதான் அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல வைஷாவை பாக்குறான். அவன் சொல்றதெல்லாம் கரெக்ட்னு படுது. அவன் முன்னாடி வந்து உட்காந்துட்டு தோல்ல ஏறு, உன்னை அப்படியே முதுகுல உப்பு மூட்டையா தூக்கிட்டு போய் வீட்டுல விட்டுறேன் அப்படின்னு சொல்ல வைஷா பார்த்துட்டு அழுதுகிட்டே ஷீச்சி முதுகுல வந்து சாயிரா. அப்ப அவ கண்ணீர் துளி நம்ம வைஷாவோட கழுத்துல ஓடுப்படுது. டக்குனு இது ஒரு ஆயுதத்துல குத்துன மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஷீச்சியை தூக்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். ஷீச்சி அழுதுகிட்டே போறா, கண்ணுல தண்ணி பட்டுக்கிட்டே இருக்கு. சும்மா வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வைஷா கத்த ஆரம்பிக்க இன்னைக்கு இருக்கிறவங்கள எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை, நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், அந்த லூயன் எனக்கு கம்மியா தான் டவுரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு என்ன ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்ணா,
நீங்க பன்னியோட சீலை வாங்கிட்டு என்ன அங்க இருந்து துரத்தி விட்டுட்டீங்க. உங்களுக்கும் அவனுக்கும் என்ன பெருசா வித்தியாசம் இருக்கு? வித்தியாசமே இல்ல. நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல அப்படின்னு கத்த ஆரம்பிக்க வெய்ஷாவ் காதுலயே வாங்காம அவளை நேரா உள்ள கூட்டு போயிடுறான். அடுத்து வெய்ஷாவும் அவன் ரூமுக்கு போயிட்டு லைட்டா ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிட்டு உடம்பு வலிக்குதே அப்படின்னு பாத்துட்டு இருக்க மறுபடியும் கழுத்துல அவ கண்ணீர் தூளி பட்டுச்சுல அந்த ஞாபகம் வருது. வெய்ஷாவோட மனசு லைட்டா டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிக்குது. இங்க ஷீச்சிக்கு உள்ள வேலைக்கார லேடி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்கா. நிஜமாவே அவரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, கல்யாணம் பண்ணிக்கிறதா? அவன் என்ன மனசு வச்சு போனா போதுன்னு கல்யாணம் பண்ணாதான் உண்டு. பனியை சீலையும் நம்ம கொடுத்தாச்சு. ஆனா அப்படி நான் விட முடியாது. ஒரு பொண்ணோட மனசால ஒரு ஆம்பளையோட மனசை மாத்த முடியாதா என்ன அப்படின்னு சொல்ல, உங்களை தூக்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் விட்டதும் அவர் முகத்து மேல ஒரு சலனம் இருந்துச்சு, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார லேடி சொல்லிக்கிட்டு இருக்கா. தெரியும், அதுக்கேத்த மாதிரிதான் நானும் பிஹேவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். கொஞ்சமா ஒரு பெண்மை தன்மையை காட்டணும்னு வச்சுக்கேன், எந்த ஆம்பளையும் மசியாம இருக்க மாட்டான். எங்க தாத்தா எப்பவுமே சொல்லுவாரு, தண்ணி அதோட சாஃப்ட்னஸை வச்சுதான் அப்படியே அவ்வளவு கடினமா இருக்கிற பாறையா அரிக்குமா. அதுதான் நானும் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஷீச்சி சொல்றா. இவ பண்ண எல்லா கியூட்னஸும் அவ நாட்டையும் அவளையும் காப்பாத்திக்கிறதுக்கான பிளான் தான் போல. ஆனா அது தெரியாம உண்மையாவே வெய்ஷாவோட மனசு லைட்டா கலங்க ஆரம்பிக்குது. கலங்காதுன்னு அவனே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷீச்சியோட தாத்தாவை காட்டுறாங்க. ரொம்ப உடம்பு முடியாம இருக்காரு. அவரோட ஃபேமிலி எல்லாம் அவர் கால்கிட்ட மண்டி போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஷீச்சியை விட்டு போறதுக்கு மட்டும்தான் இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. ஷீச்சி நம்ம குடும்பத்துக்காக ஒரு பெரிய காரியத்தை செஞ்சுட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு வேலை அவ ஹெல்ப்னு கேட்டு வந்தா நானே ஹெல்ப் கேட்கறதா நினைச்சு அவளுக்காக அந்த வேலையை செய்யணும், புரியுதா அப்படின்னு சொல்ல அத்தனை பேரும் ஓகே உடனே செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே தாத்தா நம்ம வெய்ஷாவோட தாத்தாவை பத்தி யோசிச்சுட்டு, நான் உங்களுக்கு ஏமாத்திட்டேன், தோக்க வச்சுட்டேன். ஆனா ஏன் பேத்தி உங்க பேரை நான் நல்லபடியா பாத்துக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு கடைசியா குற்ற உணர்ச்சியோட சொல்லிட்டு அப்படியே உயிரை விட்டுறாரு. ரெண்டு பசங்களும் போய் காலை விழுந்து ஆழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவுதான், அவருக்கு இறுதி கடன் எல்லாம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க ஒட்டுமொத்தமா குடும்பமா சேர்ந்து. அப்பா உங்களை மாதிரி மக்கள் கிட்ட நல்ல பேர் எனக்கு கொஞ்சமா கிடைச்சா கூட அது எனக்கு போதும் அப்படின்னு அவர் ரெண்டு பசங்களும் சொல்லி அழுதுட்டு இருக்காங்க. இங்க பனியில நம்ம தளபதிங்க இருக்காங்கல்ல 4 பேரும் போய் நின்னுக்கிட்டு ஊர் மக்கள் கிட்ட யாரெல்லாம் அந்த உடஞ்சு போயிருக்கிற இடத்தெல்லாம் சரி பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்களோ அவங்கள நாங்க வேலைக்கு எடுத்துக்கிறோம், சம்பளமும் தரோம்னு சொல்ல விட்டா போதும் அப்படின்னு யாருமே உங்களை மதிக்காம அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. 4 தளபதியும் பாக்குறாங்க, இது அந்த ஊர்ல நடந்த மாதிரியே இருக்கு, ஆனா அதை விட கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படின்னு ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வேலையை பிரிச்சுட்டு அங்கங்க பாக்க கிளம்புறாங்க. இங்க நம்ம வெய்ஷாவை பாக்குறதுக்கு இந்த ஊரோட மேயர் வந்துடுறாரு. உடனே அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு, மக்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் பேசணும், மக்கள் யாருமே உங்க பேச்சை கேட்கிற மாதிரியே இல்ல. ஆனா உங்களுக்கும் ஷீச்சி மேடம்க்கு தான் கல்யாணம் ஆகுறதா இருக்குல்ல, அந்த கல்யாணத்தை சீல வச்சுட்டு அது மட்டும் இல்லாம ஷீச்சி மேடத்தை ஒரு 2 வார்த்தை மக்கள் கிட்ட பேச விட்டீங்கன்னா எல்லாரும் உடனே நம்பிடுவாங்கன்னு சொல்ல வெய்ஷாவை பாக்குறான். சோன் அந்த கல்யாணத்தை ஏமாத்திட்டு ஓடிடக்கூடாது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக நீயும் ஏமாத்து வேலை பாக்குற, இந்த ஊர்ல எவனுமே டைரக்டா பேச மாட்டீங்களா, சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு தான் சுத்துவீங்களான்னு கேட்க மேயர் அங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு அங்க அட்வைசர் சொன்னதும் கிளம்பி ஓடி போயிடுறாரு. மேயர் சொல்றதும் கரெக்ட் தான், அவ ஒரு பொண்ணு, அவகிட்ட எத்தனை நாளைக்கு உன் வீரத்தை நீ காட்டிக்கிட்டே இருப்ப, அவளை போய் பார்த்து பேசக்கூடாதான்னு கேட்க நான் ஏன் போய் பார்த்து பேசணும், முடியாது அப்படின்னு ரொம்ப சீன் போட ஆரம்பிக்கிறான் வெய்ஷாவும். வெய்ஷாவோட அசிஸ்டன்ட் ஒவ்வொருத்தங்களா ஷீச்சியை பாக்குறதுக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய தளபதி போயிட்டு ஷீச்சி மேடம் பாக்கணுமா வர சொன்னாரு வெய்ஷாவுன்னு சொல்ல, அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க, வர முடியாது அப்படின்னு அந்த பப்ளி பொண்ணு இருப்பால அவ சொல்லிடுறா. அடுத்த நாள் ஆகுது, இன்னொரு தளபதி வரான். இன்னைக்கும் தூங்குறாங்களான்னு கேட்க ஆமா தூங்குறாங்க, போயிட்டு வாங்க பாய் அப்படின்னு பப்ளி சொல்லிடுறா. மூணாவது இன்னொரு தளபதி வரான். இன்னைக்கும் தூங்குறாங்களா, ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு புதுசா அப்படின்னு சொல்ல ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு பப்ளி கிளம்புறா. என்ன உங்களுக்கு நக்கலா இருக்கா, எத்தனை நாளைக்கு தூங்கிட்டே இருப்பாங்க, பட்ட பகல்ல 11 மணிக்கு யாராவது தூங்குவாங்களா அப்படின்னு கேட்டுட்டு நேரா அவன் வெய்ஷா கிட்ட போயிடுறான். செல்லம் கொடுத்து ஓவரா கெடுத்துட்டோன்னு சொல்ல செல்லம் கொடுத்தது யாரு அப்படின்னு மத்த தளபதி எல்லாம் கேக்குறாங்க. வெய்ஷா முழிக்க ஆரம்பிக்கிறான். கையில ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு நான் சும்மா விட மாட்டேன், அவளை இன்னைக்கு நான் எப்படி வெளியே இழுத்துட்டு வரேன்னு பாருங்க அப்படின்னு வேகமா கிளம்பி போயிட்டு இருக்கான். இங்க பார்த்தா நம்ம ஷீச்சி நல்லா உள்ள உட்காந்துட்டு அவனாவே என்கிட்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்கணும், அதுக்கப்புறம் தான் அவனை கல்யாணம் பண்ணிப்பேன், அது வரை நான் எவ்வளவு சீன் போடுறேன்னு மட்டும் பாரு, நான் வந்துட்டு என்னோட சாஃப்ட்னஸை வச்சுதான் அவனோட கல்லு மாதிரி மனசை தோக்கடிக்கணும் அப்படின்னு நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்ப யாரோ வர மாதிரி இருக்கிற ஷீச்சி தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிக்க பார்த்தா வெளியே இந்த லெட்டர் ஒண்ணு இருந்தது அப்படின்னு ஒரு பைய கொண்டு வந்து அங்க இருக்க வேலைக்கார பொண்ணு கொடுக்குறா. அந்த கவருக்குள்ள ஒண்ணு கர்ச்சீஃப் இருக்கு, இது தாச்சி அக்கா இருக்காங்கல்ல அவங்க அமிச்சது அப்படின்னு ஷீச்சி சொல்லிட்டு உள்ள இருக்கிற லெட்டரை படிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அதுக்குள்ள நம்ம வெய்ஷா அவன் ஆளுங்களோட வந்துட்டுறான். தளபதி நிறுத்துறான். அங்க பாருங்க ஷீச்சி வேற எங்கேயோ ரகசியமா ஓடிக்கிட்டு இருக்கான்னு சொல்ல எதுவும் சொல்லாம பின்னாடியே ஃபாலோ பண்ணி போவோம் அப்படின்னு வெய்ஷா சொல்லிடுறான். ஷீச்சி நேரா போறா. தாச்சி எங்க ஓரமா நின்னுக்கிட்டு இருக்கா. கூடவே அவளோட ஹஸ்பண்ட் பீச்சையும் வந்துட்டு இருக்கான். அவன் ஒரு வணக்கத்தை போடுறான் ஷீச்சிக்கு. தாச்சி கட்டி பிடிச்சிட்டு என்னால உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு, நான் கண்டிப்பா உன இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு விடவே மாட்டேன், அதான் பீச்சியை இங்க கூட்டு வர சொன்னேன், நான் உன் பொறுப்பை ஏத்துக்கிறேன், நான் என்னவா இருந்தாலும் இந்த வெய்ஷா கிட்ட போய் பேசிக்கிறேன், நீ இங்க இருந்து போயிடுன்னு சொல்ல வெய்ஷா வேலத்தையும் ஓட்டு கேட்க ஆரம்பிக்கிறான். உன் நிலைமை எவ்வளவு மோசமாயிருச்சு பாரு, நீ எவ்வளவு இழைச்சு போயிட்ட பாருன்னு தாச்சி அழ ஆரம்பிக்க அதுக்கு வந்துட்டு வெய்ஷா காரணம் கிடையாது, லூ
லூயனை கடத்திட்டு போய் வச்சிருந்தான், அதனாலதான் நான் ரொம்ப வீக் ஆயிட்டேன். அது மட்டும் இல்லாம லூயனை விட எவ்வளவோ நல்லவன் வெய்ஷாவ்னு சொல்ல வெய்ஷாவ் கேக்குறான். லைட்டா அவனுக்கு பெருமையா இருக்கு. இருந்தாலும் வெய்ஷாவ் லூயிசுவை கொன்னு பெட்டிக்குள்ள வச்சது உனக்கு தெரியாதா அப்படின்னு மறுபடியும் தாச்சி கேட்க, ஒருத்தனை கொன்னதான் உனக்கு தெரியும், எத்தனை பேர் அவர் காப்பாத்திருக்காருங்கிற விஷயம் உனக்கு தெரியாதுல்ல. இப்ப நானே சொல்றேன், வெய்ஷாவை பார்த்ததுக்கு அப்புறமா அப்படின்னு தாச்சியோட மனசு சங்கடப்படக்கூடாதுன்னு நம்ம ஷீச்சி இருக்காளே, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்த்ததுமே அவரோட வீரத்துல நான் மயங்கி போயிட்டேன். ஒரு பெரிய ஹீரோ மாதிரி எனக்கு தெரியறாரு அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான் வெய்ஷாவுக்கு அப்படியே கையிலேயே பிடிக்க முடியல. நல்லா நெஞ்ச நிமித்திக்கிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான் தளபதி கிட்ட. தளபதியை இவன் தொல்லை வேற தாங்க முடியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. தாச்சி பாக்குறா, நீ உண்மையா சொல்றியா அப்படின்னு கேட்க, ஆமா உண்மையாதான் சொல்றேன், நீ எங்க யார்கிட்டயும் மாட்டிக்காத, உனக்கு தங்குறதுக்கு நான் தனியா ஏற்பாடு பண்ண சொல்றேன் ஆளுங்களை விட்டு, நீ பத்திரமா அவங்க சொல்ற இடத்துல போய் தங்குன்னு சொல்ல, இந்த பொண்ணு காணாம போயிடுச்சுதானே நம்ம கிட்ட சொல்லிட்டு இந்த ஷீச்சியை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, இந்த பொண்ணு இருக்கா பாருங்க, நான் போய் அரெஸ்ட் பண்றேன்னு தளபதி கிளம்புறான். வெய்ஷா வேண்டான்னு சொல்லிடுறான். அட்வைசர் பாக்குறான், ஏண்டா அவரே வேணாங்கிறாரு, எதுக்கிட்ட அரெஸ்ட் பண்ண சொல்ற அப்படின்னு அட்வைசர் கேட்க, இந்த பொண்ணு நாக்கு இருக்கே ரொம்ப அப்படி சாஃப்டா இருக்க மாதிரி இருக்கு, ஆனா பெரிய பெரிய வாளை விட பெரிய பிளான் போடுது, இவரை பார்த்து மயங்கிட்டாலாம், எந்த காலத்துல மயங்கினாலோ தெரியலேன்னு தளபதி புலம்பிக்கிட்டே இருக்க எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஷீச்சி கிட்ட அந்த ஆயமா வந்துட்டு உங்க அக்காவை தங்க வச்சாச்சு, ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனி வீட்டுல தங்க வச்சாச்சுன்னு சொல்ல, இவங்களை பாக்குறதுக்கு வெய்ஷா வந்திருக்காருன்னு அடுத்த வேலைக்கார பொண்ணு சொல்றா. என்னாச்சுன்னு தெரியல கேப்போம் அப்படின்னு பயந்துகிட்டே நம்ம ஷீச்சி போக, உனக்கு காயம் போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன், இந்த மருந்து அப்படின்னு சொல்ல, இத்தனை நாளுக்கு அப்புறம் திடீர்னு என்ன என் மேல அக்கற அப்படின்னு நம்ம ஷீச்சி கேட்டுடுறா. இல்ல உன்னை பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அந்த மக்கள் எல்லாமே மோசமானவங்க நினைச்சிட்டேன், உங்களோட குடும்பத்துல ஆளுங்களே, ஆனா நீ அந்த மாதிரி இல்ல போல, நீ கொஞ்சம் பரவாயில்ல, பனி மக்கள்லாம் உன்னை பார்க்கணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாங்க, அவங்களை வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே அப்படின்னு கேட்க, ஷீச்சி பாக்குறா, அவ்வளவு சீக்கிரமா உனக்கு நான் சமாதானத்தை நிம்மதியை கொடுத்துருவேன், நானு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வந்து பாக்குறேன், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல எவ்வளவு ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துட்டே வா, ஏன்னா நீ உனக்காக கல்யாணம் பண்ணிக்கல, உன் நாட்டுக்காக மக்களுக்காக, அது மட்டும் இல்லாம உன் அக்காக்காக கல்யாணம் பண்ணிருக்க, இதை என்னைக்குமே வந்துட்டு வேற யாரும் சாதாரணமா பண்ணிட மாட்டாங்க, நீ கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆள்னு எனக்கு தெரியுது அப்படின்னு வெய்ஷாவ் சொல்ல, என் அக்காவை பார்த்தது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சா அப்படின்னு பயந்துட்டே ஷீச்சி கேக்குறா. என் அக்காவை ஏதாவது பண்ண போறீங்களா அப்படின்னு வெய்ஷாவ் பாக்குறான். பொண்ணுங்க கூட நான் சண்டை போடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஷீச்சி சிரிக்க ஆரம்பிக்கிறா. இவன் மனசுக்குள்ள யாரும் நல்லவங்க இருப்பாங்க போல அப்படின்னு சிரிச்சுட்டே அடுத்த நாள் காலையே ஒரு நிமிஷத்தை கூட வேஸ்ட் பண்ணாம ஒரு பிரிட்ஜில் போய் நிக்கிறா. அங்க வர மேயர் எல்லா மக்களையும் கூப்பிட்டு நிறுத்த வைக்க உடனே ஷீச்சி பேச ஆரம்பிக்கிறா. உங்க எல்லாருக்கும் தெரியும் என் தாத்தா அவரோட ப்ராமிஸை நிறைவேற்றாம விட்டு அதனால வெய் குடும்பத்துல நிறைய பேர் இறந்து போயிட்டாங்கன்னு. அதுக்கப்புறமா வெய் குடும்பத்துல இருந்து நம்ம வெய்ஷா வந்து ஷிண்டுவா மறுபடியும் பிடிச்சிட்டாரு. இப்ப அது வெய்கோவும் சொந்தமானதா மாறிடுச்சு. இப்போ பன்னிக்கும் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம எனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா ஏற்கனவே நம்ம வந்துட்டு அணையெல்லாம் கட்டியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அணைய லீசு இருக்கானே அவன் அதை சரி பண்ணாம விட்டுட்டு மக்களுக்கு நிறைய கஷ்டம் இருந்தது. பக்கத்து ஊர்ல இருந்து ஒரு வியாபாரத்தை பண்ண முடியல, நம்மளாலே வெளியே எங்கேயும் போக முடியாத நிலைமை இருந்தது. ஆனா வேஷா இப்ப வந்துட்டாருன்னா மறுபடியும் அணையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிருவாரு. அதனால பாதுகாப்பு நமக்கு அதிகமாயிடும். நம்ம வெய்க்கு எப்பவுமே சொந்தக்காரங்கள் ஆயிருவோம். நம்ம அதுக்கப்புறம் நிம்மதியான வாழ்க்கை வாழலாம். யாரும் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால சீக்கிரமா நம்ம எல்லாம் நாடெல்லாம் ஒண்ணு ஆகுறதுக்காக நம்ம எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு வெய்ஷாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். புரியுதா? இனிமே பண்ணி யார் நாட்டை சேர்ந்தது கிடையாது, வெய் நாட்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்ல இது எல்லாத்தையும் தூரமா இருந்து வெய்ஷா கேட்டுட்டே தான் இருக்கான். நான் மறுபடியும் அணை கட்ட போறேங்கிற விஷயத்த நீ இவகிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்க உடனே பக்கத்துல இருக்கிற அட்வைசர் நான் எப்படி சொல்லுவேன், அது அவங்களா கண்டுபிடிச்சிருக்காங்க போலன்னு சொல்ல வெய்ஷாவே அசந்து போயிடுறான். எப்படி இவளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னு. ஆனா இங்க நம்ம மேனேஜர் இருக்காருல ஷீச்சி கூட வந்தவரு எந்த ஒரு டிமாண்டுமே வைக்காம ஊரை கொடுத்துட்டாங்க. இவங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. வெய்ஷாவை பார்த்து ஒரு வணக்கம் ஒண்ணு போட்டு வைக்கிறா நம்ம ஷீச்சி. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் கத்துறாங்க, இனிமே நம்ம நாடு நிம்மதியா இருக்க போது, நம்ம வெய் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு. வெய் தனியா வந்து நின்னுட்டு இருக்க ஷீச்சி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற அப்படின்னு. நீங்க வந்து ரொம்ப வெறி பிடிச்சவரு, பதவி ஆசை பிடிச்சவரு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் தெரியுது மக்களுக்காக தான் நீங்க கஷ்டப்படுறீங்கன்ட்டு. எப்படியும் நீங்க வந்து அணை கட்ட போறீங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதுலன்னா நீங்க தான் எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணீங்கல்ல, பன்னியோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பத்தி. அதுல அந்த அணைய பத்தி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் தான் எதுக்காக நீங்க பன்னியை பிடிக்க ஆசைப்படுறீங்க, தண்ணி வசதிக்காக, அதுவும் வியாபாரத்துக்காக அப்படின்னு தெரிஞ்சது. எங்க ஊரை வந்துட்டு இந்த லீசு தளபதி அட்டாக் பண்ண வந்தப்பதான் எங்க தாத்தா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம துரோகம் பண்ணிட்டாரு. ஆனா எதுக்காக தெரியுமா எங்களுக்கு முதல்ல அட்டாக்கே பண்ணாங்க, இந்த அணையை நாங்க கட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான். அணை கட்டுறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதனால உங்களுக்கு நான் கொஞ்சமாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஷீச்சி சொல்லிக்கிட்டு இருக்க. அணைய வச்சு என்ன மறுபடியும் வேலைக்கு வாங்க பாக்குறியா, மறுபடியும் இந்த கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா வெய்ஷாவ் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது நீங்க அப்படி நினைச்சுக்கிட்டா என்ன வேணா நினைச்சுக்கலாம். ஆனா நான் என்னால எவ்வளவு ஹெல்ப் பண்ண முடியுமோ மக்களுக்காக அதை தான் நான் செய்ய நினைக்கிறேன். ஏற்கனவே நீங்க எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சீலை வாங்கிட்டு நாங்க வந்து துரத்தி விட்டீங்க. அதனால ஏன் மனசு உடஞ்சு போனது என்னமோ உண்மைதான். ஆனா இப்ப நீங்க கொடுத்திருக்கிறது மக்களுக்கான வாக்கு, தண்ணி வரும் அப்படின்னு. இதுக்கு மேல நீங்க வந்துட்டு வாக்குல இருந்து பின் வாங்கி பன்னியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டான்னு கிளம்பி போனீங்க.
இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அது மக்களோட மனசை உடைக்கும். அதை உடைக்கிறதுக்கு நீங்க ரெடியா? நீங்க அப்படி உடைக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த ஊர்ல கூட மக்கள் மனசை நீங்க நிம்மதியா வச்சுக்கணும்னு நினைச்சீங்க. அப்பதான் உங்ககிட்ட நான் என் இதயத்தை கொடுத்துட்டேன்னு சொல்ல, இதயத்தை கொடுத்தியா என்ன சொல்ற? சும்மா இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு வேஷா கொஞ்சமா நடுங்கி போயிடுறான். அதுவும் இல்லாம நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்ன அப்படின்னு வேஷா கேட்டுக்கிட்டு இருக்கான். பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு பெரிய ஹீரோவை பார்த்து என் மனசு ஏங்கி போயிடுச்சு. இப்போ நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஷீச்சி சொல்ல வைஷா கம்ப்ளீட்டா மயங்கி போயிடுறான். அவன் போட்ட எல்லா பால்க்கும் விழுந்துடுறான். வைஷா வந்து ஓரமா உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க, மத்தவங்க தளபதிகளா வந்துட்டு பண்ணி கிடைச்சிருச்சு, இதுக்கு மேல நமக்கு எந்த ஹெல்ப்புமே தேவை கிடையாது, நேரா அவளை கழட்டி விட்டுருங்க, நம்ம எப்படி துரத்தி விட்டோமோ அதே மாதிரி மறுபடியும் அவளை துரத்தி விட்டுருங்க, அவ ஹெல்ப் நமக்கு தேவையே கிடையாது, மக்கள் சப்போர்ட் நமக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்ல, சரி இந்த அட்வைசராவது அவளை இங்கே வச்சுக்கலாம்னு சொல்லுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே நம்ம வைஷா அடுத்த கேள்வி கேட்கிறான். அட்வைசர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு. நான் என்ன சொல்றது, நீங்களே பார்த்து முடிவெடுங்க அப்படின்னு அவரும் கழட்டி விட்டுறாரு. வைஷா இப்ப தனியா உட்காந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்து தாச்சியை கூட்டிட்டு ஷீச்சி கிளம்பி போயிட்டு இருக்கா. உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன்னு அவர் சொல்லிட்டாரு, ஆனா நீ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கு போகணும், இடத்துக்கு போயிட்டு அப்புறமா எனக்கு லெட்டர் போடு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நடுவுல கொஞ்சம் பாறையெல்லாம் விழுந்து கிடக்கு, நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பீச் இருக்கானே இறங்கிடுறான். அதை பாக்குறதுக்கு ஷீச்சியும் தாச்சியும் கீழே இறங்குறாங்க. பார்த்தா அங்க இருக்கிறதுலாம் சின்ன சின்ன பாறை கல் இல்ல, பெருசா மலை மாதிரி இருக்கு. ஆனா நம்ம பீச்சுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு, கடவுள் கொடுத்த வரம் மாதிரி. அந்த மலையெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுட்டு இப்ப போலாமான்னு கேட்க ஷீச்சி இப்பதான் யோசிச்சு பாக்குறா. வர வழியில எல்லாம் லூயானோட ஆளுங்க இருந்தாங்க, சண்டை போட்டுதான் நாங்க வந்தோம் தாச்சி சொல்லிருக்கா. எப்படி அவ்வளவு பெரிய கூட்டத்தோட சண்டை போட முடியும் அப்படின்னு ஷீச்சி யோசிச்சுட்டு சந்தேகப்பட்டிருக்கா. இவன் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஒரு ஐடியா வருது. எங்க பாரு தாச்சி, நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னா நம்மளும் ஒரு சாலிடா ஒரு பிளான போட்டுதான் ஆகணும். நம்ம குடும்பத்துல நம்ம அப்பாவும் சரி பெரியப்பாவும் சரி யாருமே ஒரு நல்ல வீரர்களே கிடையாது, சரியான வேஸ்ட்டுங்க. அதனால நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல லீடர் வேணும் அப்படின்னா நான் சொல்றதை கேளு, போயாக்கு போயிடு. போயாவோட நம்ம ஊர் தான், அங்க நம்ம படை இருக்கு, ஆனா தலைமை எடுத்து நடத்துறதுக்கு ஆள் கிடையாது. அதுக்காக நீ வந்து எப்படியாவது பீச்சியை கூட்டு போயிட்டனா நம்மளுக்கும் சப்போர்ட் இருக்கும், நமக்கும் வீரர்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட. அதை பத்தி சொல்லிக்கிட்டே தாச்சி கிளம்புறா. போயாக்கு போலாம் அப்படின்னு பீச்சி கிட்ட சொல்லிட்டு, எனக்கு வந்து நீ ரொம்ப வீரனா இருக்கணும் அப்படின்லாம் பெரிய ஆசை இல்ல, ஒரு நிம்மதியான ஹாப்பியான வாழ்க்கையை வாழ்ந்தா போதும். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஷீச்சி என்னெல்லாம் சொல்றாலோ அதை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்டுட்டு போக அவனை சிரிச்சுட்டே போயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஷீச்சி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ரொம்ப நிம்மதியா இருக்கீங்க இன்னைக்கு, பரவாயில்லையே, உங்க அக்காவை செட்டில் பண்ணிட்டு ஹாப்பியா இருக்கீங்களான்னு கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஷீச்சி சொல்லும் போதே எங்க மேனேஜர் வந்துடுறான். என்ன மேடம் பண்ணி வச்சிருக்கீங்க, எதுக்கு நம்ம ஊரை எந்த டிமாண்டுமே இல்லாம கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்ல, நான் தடுத்தாலும் தடுக்காட்டியும் அந்த அணையெல்லாம் அவன் கட்டதான் போறான். ஆனா அணை கட்டுறதுக்காக நிறைய ஆளுங்களை கூட்டு வந்துருவான். அதனால வைஷாவோட படைங்கெல்லாம் பெரிய லெவல்ல வெளிய இடத்துக்கு போய் சண்டை போட முடியாது. நமக்கு சின்ன ஒரு கேப் கிடைக்கும், அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஊரை வளப்படுத்திக்கணும். நான் ஏற்கனவே அங்க ஒரு வீரனை அமைச்சு வச்சிட்டு இருக்கேன், கல்யாணத்துக்கும் நமக்கு நடக்கும்ல, அந்த கல்யாண கேப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஷீச்சி சொல்ல, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் இப்போதைக்கு நடக்காது போல அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன் நடக்காதுன்னு மேனேஜர் கிட்ட ஷீச்சி கேட்க, ஏன்னா தாத்தா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சோகமா அந்த விஷயத்த சொல்ல ஷீச்சி ஆள ஆரம்பிக்கிறா. அங்க வந்து லெட்டர் இருக்கு, தாத்தா அந்த மாதிரி இறந்து போயிட்டாரு அப்படின்னு. என் தாத்தாவை கடைசியா ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாத ஆளா மாறிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, தாத்தா உங்களுக்கு கொடுத்த பார்க்க நான் காப்பாத்துவேன், நம்ம ஊருக்கு நான் நல்லது பண்ணுவேன் அப்படின்னு ஷீச்சி மனசுக்குள்ள யோசிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.